Hello guys, welcome to my channel Met IQ Neat Tamil. I'm Nazira. Previous videoல ionic bond, covalent bondலாம் நான் separate வீடியோவா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் and இந்த வீடியோ தான் அது. Okay, now without any delay we'll get into the video. Ionic bond அப்படின்றது மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் இடையில ஃபார்ம் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே, அண்ட் இதுல வந்து என்ன கொடுத்துருக்குன்னா எந்த குரூப்ல இருக்கிறதுலாம் மெட்டல் நான் மெட்டல் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றது நான் தனியாவே ஒரு சார்ட் கொடுக்குறேன். ஓகே, இதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து MgCl2 கொடுத்துருக்கேன். மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் இடையில ஃபார்ம் ஆகுற பாண்டுன்றனால மெக்னீஷியம் வந்து என்னது மெட்டல், குளோரின் வந்து என்னது நான் மெட்டல். ஓகேவா, அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் பாருங்க, மெட்டல் வந்து யூஸ்வலா எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், நான் மெட்டல்ஸ் வந்து அந்த எலக்ட்ரானை என்ன பண்ணும் கெயின் பண்ணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் இந்த டெஃபினிஷன்ல எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆட்டம் வந்து என்ன பண்ணும்னா அது கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை இன்னொன்னு கிட்ட நீயே வச்சுக்கோ கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்டே கொடுத்துரும். மியூச்சுவல் ஷேரிங் எல்லாம் இருக்காது. அது கிட்ட இருக்கிற ஒண்ணை நீயே மொத்தமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட்டம் கிட்ட கொடுத்துரும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து NaCl கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி வச்சிருக்கேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். 1s2 2s2 2p6 3s1 அட்டாமிக் நம்பர் 11 அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் குளோரினுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டேன். குளோரின் அட்டாமிக் நம்பர் 17 1s2 2s2 2p6 3s2 3p5. இப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு நான் பாக்குறப்ப எனக்கு தெரியுது இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு, 1 இருக்கு. ஓகே, இதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 + 2 7 இருக்கு. இப்ப 7 + 1 வந்துச்சு அப்படின்னா இது 8 ஆயிடும். இதோட ஆக்டெட்டை அது கம்ப்ளீட் பண்ணிடும். குளோரினோட ஆக்டெட்டை குளோரின் கம்ப்ளீட் பண்ணிடும். இன்னும் ஒரு எலக்ட்ரான் அது கிடைச்சிச்சுன்னா. ஓகே, அப்புறம் சோடியம் அதுகிட்ட இருக்கிற லாஸ்ட் ஒரு எலக்ட்ரானை மட்டும் லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா 6 + 2 8 அதுவும் அதோட எலக்ட்ரான் ஆக்டெட்டை கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ சோடியமும் வந்து அதோட ஆக்டெட் அடையிறதுக்கு தான் பார்க்கும் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி. அண்ட் குளோரினும் என்ன பண்ணும் இன்னொன்னுத்துக்கிட்ட, அதாவது சோடியம் கிட்ட இருந்து அந்த எலக்ட்ரானை வாங்கி அதோட ஆக்டெட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் குளோரினும் பார்க்கும். ஓகே, ஸோ இங்க இருக்குல்ல இந்த எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டா இங்க வந்துரும். ஸோ see here, இது வந்து என்ன பண்ணுது அதோட எலக்ட்ரானை கம்ப்ளீட்டா அதுகிட்ட கொடுத்ததா இந்த எலக்ட்ரான் வந்து இங்க வந்துருது. இந்த எலக்ட்ரான் போயிடும். இந்த எலக்ட்ரான் தான் வந்து என்ன பண்ணுது இங்க வந்துருது. ஸோ அதோட எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணதுனால அது மேல பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, அண்ட் அது வந்து அந்த எலக்ட்ரானை இது வாங்கி வச்சுக்கிறதுனால இது மேல நெகட்டிவ் சார்ஜ் வந்துரும். ஓகே, சின்ஸ் தட் இட் இஸ் டொனேட்டிங் இட்ஸ் எலக்ட்ரான் டு த அனதர் ஸ்பீசிஸ், அனதர் ஆட்டம்க்கு அதோட எலக்ட்ரானை மொத்தமா கொடுக்கறதுனால அது மேல பாசிட்டிவ், அண்ட் இது வாங்கி வச்சுக்கிறதுனால இது மேல நெகட்டிவ். நான் வந்து எப்படி இது மேலதான் பாசிட்டிவ் இது மேலதான் நெகட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன். லிசன், இது வந்து இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பர்சனுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்றதுனால நம்ம கிட்ட இருக்கிறதா இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றோன்றதுனால நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து ஏறிக்கிட்டே போகும். ரெஸ்பெக்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிக்கிட்டே போகும். நம்ம கொடுக்குறோம், அதனால நமக்கு ரெஸ்பெக்ட் வந்து பிளஸ் ஆகிக்கிட்டே போகுது. அது மாதிரி இது கொடுக்குது, அதனால இது மேல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இன்னொருத்தவங்க வாங்கிக்கிறாங்கல்ல, ஏன் அவங்க கிட்ட வாங்கிக்கிறாங்க, அவங்க ஆல்ரெடி நெகட்டிவா இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கினாதான் அவங்க பாசிட்டிவ் ஆக முடியும். அதனால இது வாங்கிக்கிறதுல இது மேல மைனஸ் வருது அண்ட் கொடுக்குற இது மேல பாசிட்டிவ் வருது. பாசிட்டிவ் வருது என்னது கேட்டயான், நெகட்டிவ் மேல சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வருது, இது வந்து ஆனியான். ஓகே, நெக்ஸ்ட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்றது இந்த டெஃபினிஷன்லாம் பார்க்க தேவையில்ல. மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, மியூச்சுவல் ஷேரிங்ல இருக்கும். மொத்தமாவே கொடுக்காது. ஒரு எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டமுக்கு மொத்தமாவே கொடுக்காம they will be in a mutual sharing, mutual understanding மாதிரி. ஓகே, லிசன், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து O2. ஃபர்ஸ்ட் வந்து as I already told you நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம். ஸோ that will be easier for you, அதனால சொல்றேன். லிசன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 1s2 2s2 2p4 ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு, 6 இருக்கும். எப்படி 6, 4 + 2 6 தானே. ஸோ அப்படி பார்த்தோம்னா எனக்கு எத்தனை வருது, 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துருது.
நான் 6 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6. இங்கேயும் 1 2 3 4 5 6. இப்ப இதுக்கும் 6 தான் இருக்கு, இதுக்கும் 6 தான் இருக்கு. இப்ப 6 + 2 வந்தாதான் அது 8 ஆகும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இது கிட்ட இருக்கிற 2வ இது கூட மியூச்சுவல் ஷேரிங்ல இருக்கும். இது கிட்ட இருக்கிற 2வ வந்து இதுக்கு குடுத்து இதுவும் மியூச்சுவல் ஷேரிங்ல இருக்கும். இப்ப கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஃபில் ஆயிடுச்சா? ரெண்டுமே அதோட ஆக்டெட் அடைஞ்சிருச்சா? அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து CO2. இப்ப வந்து ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேலன்சி எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அது 2 வந்துச்சுன்னா அது 8 ஆயிடுது. அப்ப இதுக்கு வந்து 2 வேணும் இன்னும். இதுக்கும் வந்து இன்னும் 2 வேணும். கரெக்டா? சோ கார்பன்ல வந்து எத்தனை இருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்? கார்பன்ல வந்து ஓவராலா எத்தனை இருக்கும்? 4. எப்படி இட் இஸ் 4? லிசன். கார்பன் வந்து அட்டாமிக் நம்பர் 4ஆ? அப்ப 1s2 2s2. கவுண்ட் பண்ணா எத்தனை வருது? 4 வருது. அப்படிதான். ஓகே. நவ் லிசன். இப்ப இங்க 1 2 3 4 கார்பனோட எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு வேலன்சிய. இப்போ ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 இங்க 5 6. 1 2 3 4 5 6. இப்ப இதுவும் வந்து என்ன பண்ணுது? இது கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை இது கூட மியூச்சுவல் ஷேரிங்ல இருக்கு. இதுவும் வந்து என்ன பண்ணுது? இது கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை இது கிட்ட கொடுத்து மியூச்சுவல் ஷேரிங்ல இருக்கு. இப்ப வந்து நான் கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 6 7 8. இந்த ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இங்கேயே நான் 1 2ன்னு கவுண்ட் பண்றேன். இந்த ஒரு பாண்ட்ல இட் வில் பி 2 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இப்ப இது 8 ஆயிடுச்சா? இப்ப ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. எல்லாமே ஃபில் ஆயிடுச்சா? அப்ப இதோட ஆக்டெட் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கா? அவ்வளவுதான். ஓகே. சோ தட்ஸ் இட். ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டுட். இப்படிதான் வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் இதுதான் கோவலன்ட் பாண்ட்கான எக்ஸாம்பிளும் கொடுத்தாச்சு. ரைட்? யா. அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லி தந்ததுக்கான ரீசனும் இதான். ஸோ இதுக்கு நீங்க ஈஸியா வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்துட்டு இது போடலாம். தட்ஸ் த மேஜர் ரீசன். Okay, if you have any doubts, do comment in the comment section. And if you like my video, do like and don't forget to subscribe. Thank you for watching.